ஹாய் கைஸ், நான் உங்கள் என்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி ஒரு சேனலுக்கு ப்ராப்பராக வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ எப்படி மானிட்டேஷன் எலிஜிபிள் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ப்ராப்பராக சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தெரியாமல் தப்பான வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. ஏன் தெரியாமல் தப்பான வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்காங்கன்னா, மானிட்டேஷன் வாங்குறது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான். பட் ஆனால் அதை கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆக்குறீங்க. எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேவையில்லாத சாங்ஸு மியூசிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி வாட்ச் டைம் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒரு சேனலுக்கு நான் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதோட லைவ் ரெக்கார்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் போய்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 55 வாட்ச் டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ வாட்ச் டைம் ஏறிட்டுருக்கு. ஸோ 55.3 ஓகேவா. ஸோ இந்த ரீஃப்ரெஷ் பண்ண ஏறிட்டே தான் இருக்க போகுது இதில். ஸோ நான் அதை காமிக்கிறேன். மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 240 வியூஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தம் நம்மகிட்ட 2 வாட்ச் டைம் கேட்டகரி இருக்குது. எப்படி வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லை நான், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். ஸோ அனலிட்டிக்ஸ் போய்க்கலாம். இப்போ 55.3 இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா 55.5 இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4K கம்ப்ளீட் ஆகி டன் ஆயிரும். இது மானிட்டேஷன் கிடச்சிரும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் ஆல்ரெடி 3K மானிட்டேஷன் வாங்கிட்டோம். ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4Kக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு விதமான மெத்தடு. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் 2 கேட்டகரி இருக்கும் வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ 3K ஒன்று இருக்கும், 4K ஒன்று இருக்கும். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவில். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போகும். இப்போ பாருங்களேன், இப்போ 15.5 இருந்துச்சு, இப்போ 7 இருக்கா. ஸோ டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வாட்ச் டைம் ஏற்றிட்டு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நான்காக எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ அதை அடுத்தடுத்தது நான் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போட்டிருக்க கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் மீன் எல்லாமே ஓன் கண்டென்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேம் ப்ளே பண்ணி போட்டிருக்காங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்காங்க. இதனால் மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நிறைய பேர் டவுட் வரும், எதனால் மானிட்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாங்ஸ் யூஸ் பண்ணுறனால. அதாவது சாங்ஸ் மீன்ஸ் இன்னொருத்தவங்களோட சாங்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணுறனால மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொருத்தவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணுறனால கிடைக்க மாட்டேங்குது. நிறையா பேர் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட வீடியோ எடுத்து போகிறாங்க, வியூஸ் நிறையா பண்ணுற காரணத்தினால. இல்லை அப்படின்னா தெரியாமல் நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. இந்த பாட்டு போடுவோம், நல்லா ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது உங்களுக்கு. எல்லாமே ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும், வாய்ஸ் ஓவர் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ வாய்ஸ் ஓவரில் இருந்தாலும் உங்களோட ஓன் கேமராவில் ஷூட் பண்ண வீடியோவாஸாக இருக்கணும். ஸோ அப்படி தான் மானிட்டேஷன் வாங்க முடியும் இப்போ சிச்சுவேஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏறிட்டுருக்கு. ஸோ அகைன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 55.7 இருக்குது. ஸோ அகைன் ஒன் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். 56.5 இருக்கா, 55 இருந்துச்சு, இப்போ 56.5. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது இது. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோவில் கூட நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் இந்த சேனலில். நெக்ஸ்ட் சேனல் கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னொரு சேனல் கூட நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்றிட்டு இருக்க சேனல் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்டு விழுந்துருச்சு. பட் ஆனால் மானிட்டேஷன் வாங்கிட்டோம் 3K அப்ளை பண்ணும்போது. ஸோ எதனால் விழுந்துச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இப்போ போட்டிருக்க வாட்ச் டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதே மாதிரி தான் 200 வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இதை அகைன் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக 62.2 ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் ஏறும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மானிட்டேஷன் கொடுக்கல அவங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பீல் வீடியோ போட்டோம். ப்ராப்பரான அப்பீல் வீடியோ நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களோட கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் தான். உங்கள் கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஓன் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஒரு அப்பீல் வீடியோ போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பக்காவாக யூடியூப்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா யூடியூப் ஒரு சில நேரத்தில் தப்பாக மிஸ்டேக் பண்ணிடுது. ஸோ மானிட்டேஷன் கொடுக்க மாட்டேங்குது. பட் ஆனால் நம்ம அப்பீல் போகலாம், நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் போய் நம்ம மானிட்டேஷன் வாங்க முடியும். ஸோ அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees ஆகும், 500 ரூபா ஆகும். ஸோ வீடியோ ப்ராப்பராக எடுத்து போடுறதுக்கு. இன்கேஸ் மானிட்டேஷன் அதிலே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 50% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 250 உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் இதில். ஸோ இந்த இது ஒன்று இருக்குது. இப்போ போய் அந்த வீடியோ பார்க்கலாம். 62.2 இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு தெரியல, மறந்துட்டேன். ஸோ இப்போ 63ல் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி
மானிட்டேஷன் வாங்குறது கைடன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் சொல்கிற மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். எப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்கிறோமோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாலோப்பில் தான் இருப்போம் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏன்னா மானிட்டேஷன் நீங்கள் எங்கிட்ட வரீங்க கொண்டு வரீங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் உங்களோட ஃபண்டை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பெய்டு மெத்தட் தான், சின்ன பசங்க ட்ரை பண்ண வேணாம். அதே நான் முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணணும். நான் சொல்லிடுவேன், இது வந்து ரியூஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம். ஸோ அதை ரிமூவ் பண்ண மாட்டேன்றீங்க நிறைய பேர். ஸோ அகைன் இப்போ நான் இன்னொரு சேனல் காமிக்கக்கூடாது, பட் ஆனால் பிளர் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்டு விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டேட் வந்து 25/20 இன்றைக்கி டேட் ஓகேவா, 25 ஓகே 7/18 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. அதான் வந்து நீங்கள் போட்ட அப்பீல் வீடியோக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ண 4Kக்கு, பட் ஆனால் கிடைக்கல. ஸோ வந்து ரீயூஸ்டு விழுந்துருச்சு. என்னடா ரீயூஸ்டு விழுந்துச்சுன்னு பார்த்தா கடைசியில் தான் சொன்னாங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக வந்து ரீயூஸ்டு, அதாவது ரீயூஸ்டு விழுந்துருச்சு. அதாவது யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் தப்பாக வந்து கால்குலேட் பண்ணும், கண்டிப்பாக நடக்கும் இது. ஸோ அதனால் அப்பீல் போய் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அப்பீல் வீடியோ ப்ராப்பராக போட்டு பண்ணோம்னா கிடைக்கும். நீங்களாக எதுவும் பண்ண வேணாம். ஸோ வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அதில் கேரண்டியாக இருக்கும். உங்களோட ஓன் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மானிட்டேஷன் கொண்டு வாங்க, இல்லைனா கொண்டு வராதீங்க. ஸோ ஃபண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் சொல்லிடுவோம் ஆல்ரெடி இது வந்து ரீயூஸ்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரீயூஸ்ட் இல்லாமல் எப்படி வீடியோ போகிறீங்க கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக உங்களோட ஓன் கண்டென்ட் இருக்கணும், ஓன் கேமரா எடுத்துக்கணும், மியூசிக் எங்கேயுமே வரவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. மியூசிக் உங்களுக்கு தேவைப்பட்ட யூடியூப் லைப்ரரின்னு இருக்குது, அங்கே போய்ட்டு உங்களோட மியூசிக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி மானிட்டேஷன் வாங்குறது, எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கண்டினியூஸாக போல கொஞ்சம் வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழசன்.in நம்மளோட வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும், நேம் கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து 2 டைம்ஸ் போட்டு எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிடுங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போ வந்து அக்கௌண்ட் இருக்குன்னா உள்ள போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டை சொல்லிடுறேன் எப்படி வாட்ச் டைமுக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் மட்டும் மொத்தம் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே கவனமாக கேளுங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான மெத்தட். ஸோ ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இதில் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா நோ ரீஃபில்னால் குறைஞ்சா ஏற்றி தர மாட்டோம். ஏன்னா இது வந்து 4 நாள் தான் நிற்கும். 4 to 7 டேஸ் வரைக்கும் நிற்கும், ஓகேவா. ஸோ வந்து 4லேருந்து 7 நாளுக்குள்ள குறையும். யூடியூப் அப்டேட்டில் படி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன், ஓகே. ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகும். ஸோ பெர் டே ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஒரே நாள் வந்து 4000 ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பீல் வீடியோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மானிட்டேஷன் ரிசல்ட் வந்து 4லேருந்து 10 நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். குறைஞ்சிருச்சு மானிட்டேஷன் கிடைக்காம வரும் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக மானிட்டேஷன் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ஓகே. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று மானிட்டேஷன் ஆகணும், இல்லை அப்படின்னா ரீயூஸ்டுன்னு வரணும். ஸோ ரீயூஸ்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓன் கண்டென்ட் மட்டும் இதை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேஷன். ஸோ வந்து எதுவுமே வந்து நாங்கள் ப்ராப்பராக பார்த்து பண்ண முடியாது, எல்லாமே ஆட்டோமேஷன் செட் பண்ணியிருக்கனால. ஸோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் எதுவுமே இதில் காமிக்காது எங்களுக்கு. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறனால ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து போடுங்க. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் ரிப்ளை வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ வந்து கால் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுப்போம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. இந்த சேனலுக்கு போடலாமா அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் அதிகரிக்கும். தமிழ்லேயே போட்டிருக்கோம். ஒரே நாள் வந்து 4000 வாட்சஸ் வந்துடும். ஸ்டேபிள் 5 நாள் இருக்கும். மானிட்டேஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து மேக்ஸ் 2 டேஸ்ன்றதே 2 டேஸ் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் கிடச்சிடும். ஸோ வந்து 2 டேஸ்லேருந்து 10 நாளுக்குள்ளே கிடச்சிடும். 5 நாட்களுக்கு வாட்ச் டைம் இருந்தாலும் மானிட்டேஷன் ரிசல்ட் வந்துடும். இதில் இது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மானிட்டேஷன் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓன் கண்டா இருந்துச்சுன்னா அப்பீல் போகணும், இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்டு பிரச்சனை வந்தால் மறுபடியும் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ண வேணும். அதான் வந்து எல்லா கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மானிட்டேஷன் சேனல் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 2228 ரூபா வருது இது மானிட்டேஷன் வாங்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து குறையவே குறையாது,
இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 மினிட்ஸ் வீடியோ வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து உங்களோட வீடியோ லிங்க் கொடுக்கணும். உங்களோட வீடியோ லிங்க் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க் கொடுக்கணும். ஏன்னா வந்து சேனலுக்கே எல்லா வீடியோவும் சேர்த்து தான் வந்து ஏறும். வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து கரெக்டாக 10 வீடியோ இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வீடியோ வந்துட்டு இதில் இருக்கணும். ஸோ வந்து இந்த இடத்துல லிங்க் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு எவ்வளோ வாட்ச் டைம் வேணும். ஸோ வந்து 1000 வாட்ச் டைம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரே வீடியோக்கு போட வேணாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 4000 போட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5356 வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ராப்பாக இருக்கும். ஸோ வந்து லைஃப் டைம் கேரண்டி இருக்கும். 30 டேஸ் தான் ரீஃபில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா யூடியூப் அப்டேட் எப்போ மாறும்னு சொல்ல முடியல. பட் ஆனால் லைஃப் டைம் கேரண்டி இருக்குது. நான் ட்ராப்பாக இருக்கும். 30 டேஸ்க்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா ரீஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் 30 டேஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து மானிட்டேஷன் இதுக்கு வந்து கேரண்டி இருக்குது. ஓன் கண்டென்ட் மட்டும் போடுங்க. இந்த எதுவும் போட வேணாம். ரீயூஸ்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் டைம் குறையும். திரும்ப நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ வந்து அதுக்கு ரீஃபில் வராது வீடியோ டெலிட் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ லிங்க் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வீடியோ வந்து இருக்குது. ஓகேவா, 10 மினிட்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்தோன்னே இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீடியோக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரீட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் ரீட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு வீடியோ 10 நிமிஷம் இருக்குன்னா அதில் 6 நிமிஷம் வியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வரும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ வந்து 10 வீடியோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 வியூஸ் வருதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 600 வாட்ச் டைம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். புரியும் நினைக்கிறேன். வியூஸோட இது வந்துடும். இது வந்து நான் போட்டு ஒரு மெத்தட் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் 500 கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் 20,000 எனக்கு தேவையில்லது. 4000 எனக்கு போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இது நான் ட்ராப்பாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி இருக்கும். பிரச்சனை கிடையாது இதில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஆட் பண்ண கிளிக் பண்ணிட்டு பேடிஎம் கியூஆர் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் கியூஆர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேடிஎம்மில் ஒரு ஆர்டர் ஐடி வரும். அந்த ஆர்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 20231 இந்த மாதிரி சம்திங்கில் இருக்கும். போட்டு இந்த இடத்துல ஃபண்ட் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ 2000 எவ்வளவோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ பே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ வந்து இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கூகுள் பே மஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கூகுள் பே சப்போர்ட் ஆகாது. இன்கேஸ் கூகுள் பேயில் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் ஐடி நான் எடுத்து தரேன். அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஃபண்ட் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வாட்ஸ்அப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் எத்தனாலும் ஏற்றிக்கலாம். இதுலேயும் 3 கேட்டகரி இருக்குது. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக கேவே நடந்துகிட்ருக்கு. கேவே வீடியோ வந்துட்டு நாளைக்கு போடுறேன். ஸோ யார் வேணாரோ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ வந்து யூடியூப் வாட்ச் டைம் இப்படி தான் ஏற்றணும். ரீயூஸ்டு வந்தாலும் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். பிரச்சனை கிடையாது. அப்பீல் வீடியோ ப்ராப்பராக போட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் இஷ்யூ, நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட பேசி உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லான நிறைய வியூஸ் போன வீடியோக்கு எப்படி வந்து அமௌண்ட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். வீடியோக்காக நான் ப்ராப்பராக போட ரெடியாக இருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து நானும் வளர போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, தேங்க்யூ.